நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகரிஷிகள் தவம் செய்கிறார்கள் என்றாலேயே அந்த தவத்திற்கு எத்தனை விதத்தில் இடையூறுகள் நேரிடுமோ அதற்கு கணக்கே இல்லை. அசுரர்களால் மட்டும்தான் இடையூறுகள் என்பது இல்லை. நல்லவர்கள் கூட சில சமயங்களில் இடையூறுகள் செய்கின்றார்கள். என்ன செய்வது? எல்லாம் காலத்தின் கோலம், கர்மாக்கள் செய்யும் பாடு, கர்மாக்கள் படுத்தும் பாடு. சரி, அசுரர்கள் நல்ல காரியங்களை எல்லாம் கெடுக்கிறார்கள் என்றால் அது அசுர லட்சணம். அதாவது தூஷயன் வைதிகம் கர்ம திஜான் அர்த்தயதிஸ்பசகா என்பதாக ராவணனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் சத்காரியங்கள் நடைபெறுகின்றனவோ, நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் ராவணனும் அவனுடைய பிள்ளையும் தவறாமல் ஆஜராவார்களாம். அடடா, எப்பேற்பட்ட மகாத்மாக்கள்! நல்ல விஷயங்கள் நடைபெறும் இடத்திற்கு அழைத்தால் கூட தற்காலத்தில் எவரும் செல்வது இல்லையே. அழைக்காமலேயே ராவணனும் அவர் தம் பிள்ளையும் செல்கிறார்களே என்றால் அந்த நற்காரியத்தை கெடுப்பதற்காகத்தான் அவர்கள் செல்கிறார்களே ஒழிந்து நல்ல விஷயத்தை மேன்மேலும் பிரச்சாரம் செய்வதற்காகவோ அல்லது அதற்கு நன்கொடைகளை அளித்து அந்த காரியம் சிறப்புற நடைபெறுவதற்கு உதவி செய்வதற்காகவோ செல்லவில்லை. சுவாமி, அரக்க குணம் கொண்டவர்கள் இது போன்ற காரியங்களை செய்வது இயல்புதான். ஆனால் நல்லவர்கள் கெடுப்பார்களா என்றால் நல்லவர்கள் கூட தங்களுக்கு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்றால், அதாவது மற்றவர் செய்யும் செயலால் இவருக்கு ஏதாவது தீங்கு வந்துவிடுமோ என்னும் பயத்தினாலே சத்காரியங்களை கெடுக்கலாமே. இந்த விஷயங்கள் புராணங்களில் பலமுறை காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் நல்ல தவங்களை மகரிஷிகள் செய்யும் பொழுது விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், புலஸ்தியர் முதலான பிரம்மவித்துக்கள், வேதாந்திகள் நல்ல உக்ரமான தவத்தை, கடுமையான தவத்தை செய்யும் பொழுது, ஏன் நம்முடைய துருவசுவாமி மாபெரும் தவத்தை செய்யும் பொழுது ஏதோ தன் பதவிக்குத்தான் ஆபத்து வந்துவிடப் போகிறது. இவர்கள் தவம் செய்து பகவானை ஆராதித்து தன் பதவியை அடையப் போகின்றார்கள். ஆகையால் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்திரனுக்கு ஓர் பயம் உண்டாகிறதாம். அன்பர்களே, ஒரு நிமிடம் இந்த விஷயத்தை சற்றே யோசித்து பாருங்கள். தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் ஆவலினால் இந்திரன் மகரிஷிகள் தவம் செய்யும் பொழுது அத்தவத்திற்கு இடையூறு செய்கின்றான். ஏதாவது ஒரு வகையில் அந்த தவத்தை அவன் கெடுத்து விடுகிறான் என்றால் இந்திர பதவி நிலையற்றது என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா? இது இந்திர பதவி மட்டுமில்லை, எந்த பதவியாக இருந்தாலும் எம்பெருமானுடைய நியமனத்தினால் ஒரு சிலர் புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு பதவி அடைந்திருக்கிறார்கள். அந்த புண்ணிய பாபங்கள், புண்ணியங்கள் தீர்ந்தவுடன் பதவி இழந்து விடுகிறார்கள். இருப்பினும் தான் பெற்றிருக்கும் பதவி தங்களுக்கு நிரந்தரமாக நீடித்து நிற்பதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தயங்குவது இல்லை. இதில் இந்திராதி தேவர்களும் விதிவிலக்கு பெற்றவர்கள் இல்லை. ஆகையால் தான் தவம் செய்யும் யோகிராஜர்கள் அந்த தவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பலமுறை தயங்குகிறார்கள், யோசித்து யோசித்து செய்கிறார்கள். ஒருவேளை நம்மால் புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்றால் அதற்காக மகாவிஸ்வாசத்துடன் எம்பெருமானை அடிபணிந்து, முன்னீர் ஞானம் படைத்த என் முகில்வண்ணா, அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்களே. பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா பராத்பரா பரமேஸ்வரா, உன்னை வணங்குவதற்காக, உன்னை ஆராதிப்பதற்காக தவம், தியானம், யோகம் முதலானவைகள் செய்து உன் அருள் பெறுவதற்காக இந்த சரீரத்தை, இந்த தேகத்தை நீ கொடுத்திருக்கிறாய். ஆனால் தேகம் எவ்வகையில் என்னை எடுத்துச் செல்லுமோ அவ்வகையில் நாங்கள் செல்லுகிறோமே, இது தவறன்றோ, இது தீயது அன்றோ? ஆகையால் நாங்கள் செய்யும் தவம் சித்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துவிட்டு தவத்தை தொடங்குகிறார்கள். நல்ல முறையில் நடைபெற்று வருகின்றது. தவம் பூர்த்தியடையும் தருவாயில்தான் இந்திரனால் அதற்கு இடையூறுகள் உண்டாகின்றன. அப்படி ஒரு மகாத்மா, சித்த புருஷர்,
உயர்ந்த தவத்தை செய்தார். தவம் செவ்வனே நடைபெற்றது. இன்னும் சிறிது காலத்தில் அத்தவம் பலிக்கப் போகின்றது என்னும் நிலையில்தான் காமவசப்பட்டார். தன் வயமிழந்தார். செய்யாத தவறையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இதுவரையிலும் சேமித்து வைத்திருந்த தவத்தின் சீர்மையை தான் இழந்தார். அந்த மகரிஷி கண்டு என்னும் மகரிஷி. ஆம், கண்டு மகரிஷியின் சரித்திரத்தை நாம் கண்டால் காமக்ரோதங்கள் எத்தகைய கொடியனவை, அந்த காமக்ரோதங்கள் நம்மை வெகு சுலபமாக வசப்படுத்திவிடும் முதலானவற்றை நாம் அறியலாம். கண்டுவின் சரித்திரம் நம்மால் காணப்பட்டால் நம் கண்கள் ஒருபொழுதும் காமத்தில் இழியாது. காமத்தின் வழி கண்களால் மட்டும்தான் அடையப்படுகிறதா என்றால், கண்கள் ஏனைய புலன்களுக்கெல்லாம் உதாரணமாய் திகழ்கின்றன. ஒன்றை சொல்லுவதினாலே எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகின்றோம். சரி, இனி நாம் கதைக்கு வரலாம். கண்டு என்னும் ஒரு மகரிஷி. அவர் கோமதி நதிக்கரையில் அற்புதமானதொரு தவத்தை செய்து வந்தார். தவத்தின் காரணம் என்ன? இந்திர பதவி, பிரம்ம பதவி, இதற்கெல்லாம் ஆசை கொண்டா அவர் தவம் செய்தார்? இல்லை. ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்தில் தியானித்து கொண்டு உன்னதமான அந்த பரமபுருஷனுடைய சரணாரவிந்தங்களைத்தான் அடைய வேண்டும் என்பதுதான் மகரிஷியின் ஒரே நோக்கம். உக்கிரமான தவம். அவர் செய்த தவத்தின் வலிமை, அந்த தவத்தினுடையதான ஆதிக்கமானது இந்திராதி லோகங்களை எல்லாம் சுட்டரிக்கக்கூடியதாய் விளங்கிற்று. இந்திரன் பார்த்தான். கீழே சொன்னோமே, யாராவது ஒருவர் நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தால் இந்திரனுக்கு பொறுக்காது. இதற்காக நாம் இந்திரனை தவறாக நினைத்துவிடக் கூடாது. தவத்தின் பெருமைகளை உணர்வதற்கு இந்திரன் நமக்கு உதவி செய்கிறார் என்பதாகத்தான் அவரிடத்தில் நமக்கு கௌரவ புத்தி உண்டாக வேண்டும். ஏனென்றால் வேதங்களில் இந்திரன் முதலான தெய்வங்களை நன்கு நாம் அறியலாம். அந்த தெய்வங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரங்கள், தெய்வங்களுக்கு சிறந்த சக்திகள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல ஸ்தோத்திரங்கள், தெய்வங்களுக்கு சிறந்த சக்திகள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் பதவி ஆசை யாரைத்தான் விட்டு வைக்கும்? தாங்கள் பிடித்திருக்கும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வழி வேண்டுமானாலும் கைக்கொள்வார்கள் எல்லோருமே. அவ்வகையில்தான் இந்திரன் தேவலோகத்தையும் சுட்டெரிக்கும் தபோவீரியத்தை பார்த்தான். அடடா, இந்த மகரிஷி இப்படியே தவத்தை தொடர்ந்து செய்து வந்தாரேயானால் நம் பதவி நமக்கு நிலைக்காது. நாம் செய்த புண்ணியத்தை காட்டிலும் இந்த மகரிஷியின் புண்ணியம் பன்மடங்காகிவிடும். ஆகையால் இவர் தவத்தை கலைப்பதை தவிர்த்து தனக்கு வேறொரு வழியில்லை என்பதை நிச்சயித்தான். இந்திரனுக்கு இது போன்ற காரியங்கள் சர்வ சுலபமாக சித்தித்துவிடும். நல்ல காரியங்கள் செய்வதற்குத்தான் நாள் பார்க்க வேண்டும், நட்சத்திரம் பார்க்க வேண்டும், நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசைப்பட்டு நல்ல விஷயங்களை நாம் செய்ய ஆரம்பித்தால் அடடா, அதில் உண்டாகக்கூடிய விக்னங்களுக்கு, தடங்கல்களுக்கு எல்லையே கிடையவே கிடையாது. விக்னாயுதேன கோவிந்தே நிருணாம் பக்திஹி நிவாரியத்தே. ஆயிரக்கணக்கான தடங்கல்கள் மேன்மேலும் 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 கிளர்ந்து வருவதினாலே மக்களுக்கு, ஜீவர்களுக்கு பகவத் சிந்தனை அற்றுப்போய் விடுகின்றது. பகவானிடத்தில் ஒரு பிரியம், பகவானிடத்தில் ஒரு பக்தி செய்வதற்கு கால நேரம் இல்லாமலேயே போய்விடுகிறது. இந்திரன் உபாயம் ஒன்றை ஆராய்ந்து பார்த்தான். மகரிஷி மகாமேதாவி, ஞானத்திலும் சீலத்திலும் வைராக்கியத்திலும் தவத்திலும் சிறந்தவர். இவரை வசப்படுத்த வேண்டுமே. காசு பணங்களை காண்பித்து வசப்படுத்தலாம் என்றால் காசு பணங்களை எதிர்பார்ப்பவர் இல்லை. கையில் மூட்டை மூட்டையாக தங்க காசுகளை கொட்டினால் கூட இதனால் தனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கக்கூடியவர். சரி, அவர் கேட்கும் பதவியை நாம் அளித்தால் நம்முடைய பதவி நமக்கு கிடைத்துவிடும் என்றால் அவர் விரும்பும் பதவியை அளிக்கும் வல்லமை தன்னிடத்தில் இல்லை. இந்திரனை காட்டிலும் மேற்பட்ட பதவி வைகுண்ட பதவி. தவிர
இந்திர பதவி நிலையற்றது என்பதை இப்பொழுது இந்திரனுடைய பயத்தின் மூலமாகவே நாம் பார்த்து வருகிறோம். நிலையான பதவிக்குத்தான் மகரிஷி தவம் செய்து வருகிறார். நாம் தனமளித்து அவர் தம் தவத்தை நிறுத்த முடியாது. அவர் விரும்பும் பலனளித்து அந்த தவத்தை நிறுத்த முடியாது. பூத பிரேத பிசாசங்களான பயங்கரமான உட்பாதகங்களை எல்லாம் உண்டு செய்து அவர் தவத்தை நிறுத்த முடியாது. காரணம், தபோதனர்கள் ஒரு ஹுங்காரம் செய்தால் இந்திரன் செய்யும் மாயங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் பொசுங்கிவிடும். இறுதியில் இந்திரனுக்கே ஆபத்து உண்டாகிவிடும். ஆகையால் அதுவும் சாதிக்க முடியாது. என்னதான் செய்வது என்னும் பொழுது இந்திரன் கண்களுக்கு ஓர் அழகான காட்சி தென்பட்டது. தேவலோகத்தில் அழகிய காட்சிகளுக்கு பஞ்சமா என்ன? அழகிய காட்சிகளுக்கும் பஞ்சமில்லை. அந்த காட்சிகளை காட்டித்தரும் அழகிகளுக்கும் பஞ்சமில்லை. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, பிரம்லோஷை முதலான அப்சர ஸ்திரீகள் எதற்காக இருக்கிறார்கள்? இந்திரனுக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக மட்டும் அவர்கள் இல்லையாம். பின் எதற்காக? இந்திரன் சொல்லும் கட்டளையை சிறமேற்கொண்டு செவ்வனே செய்து முடித்து இந்திரனின் பாராட்டை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே இந்திரனுக்கு வேலைக்காரிகள். ஆங்காங்கு யோகிராஜர்கள் சிறந்த முறையில் தவம் செய்யும் பொழுது அவர்கள் தவத்தை கலைப்பதற்காகவே இந்திரன் இவர்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். பிரம்லோஷை என்னும் அப்சரஸ். அப்சரஸ் என்றாலே அழகியவள். அதிலும் இவள் அழகு இந்திரனால் எப்பொழுதும் விரும்பப்படக்கூடியதாம். என்ன தோன்றியதோ என்று தெரியவில்லை. கண்டு மகரிஷியின் தவத்தை கலைப்பதற்கு பிரம்லோஷையை இந்திரன் ஓர் கருவியாக்கி கொண்டான். பெண்ணே, நீ விரும்பும் வரத்தை நான் தருகிறேன். ஏனென்றால் பெண்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை நாம் அறிந்து முதலிலேயே அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டோமேயானால், அல்லது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டோமேயானால், அதன் பின்னர் அந்த பெண்களை சுலபமாக நாம் வசப்படுத்தி விடலாமா? அதுவும் இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய நீதி இல்லை. இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதி. அந்த பெண்ணை பார்த்து இந்திரன் சொன்னான், பெண்ணே, உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தைரியமாக தெரிவிக்கலாம். நான் கட்டாயம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ஆனால் எனக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் விரும்பும் ஒரு காரியத்தை நீ செய்து முடிக்க வேண்டும் என்றவுடன் பிரம்லோஷை உற்சாகத்துடன் தலையசைத்தாள். அதோ கோமதி நதிக்கரையில் ஓர் அருந்தவ முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறாரே, அவ்வளவுதானே இந்திரா, நீ கவலையே படாதே. நான் வரும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிரு. அந்த மகரிஷியின் தவத்தை கெடுத்து விட்டு உன்னிடத்தில் வந்து சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்கிறேன் என்று படபடப்பாக அவள் பேசி முடித்தாள். ஆடாடா, எஜமானனுடைய குறிப்பறிந்து காரியம் செய்யும் இது போன்றவர்கள் இருந்தார்களேயானால் உலகத்தில் ஒருத்தர் தவம் செய்யவே முடியாது இல்லையா? இந்திரன் பேசி முடிக்கவில்லை. அதோ கோமதி நதிக்கரையில் ஒரு மகரிஷி தவம் செய்கிறாரே என்று சுட்டிக்காட்டி ஆரம்பித்தான். அதற்குள்ளாக தன் எஜமானின் உள்ளத்தில் என்ன ஓடுகிறது என்பதை அந்த எண்ண அலைகளை பூரணமாக அறிந்தவளாக பிரம்லோஷை, கவலையப்படாதே எஜமானே, நீர் காத்து கொண்டிரும். உடனே விரைந்து சென்று என் விலாசங்களினாலே அந்த மகரிஷியை மயக்கி அவர் தவத்தை கலைத்து அவரை நான் கர்மங்களை எல்லாம் செய்ய விட்டாமல் நிறுத்தி ஒரு வழியாக இனி அவர் தவம் செய்து சித்தி பெறாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அந்த சந்தோஷ சமாச்சாரத்தை உன்னிடத்தில் வந்து நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் என்று குதூகலத்துடன் சொன்னார். இப்படி ஒரு எஜமானன், அந்த எஜமானனுக்கு எல்லா வகையிலும் தகுந்தவளான ஒரு வேலைக்காரி. தேவலோகத்தில் இதெல்லாம் நடைபெறுகிறது என்று நினைக்க வேண்டாம். கண்டு மகரிஷியின் பெருமையை நாம் அறிவதற்குத்தான் இந்த காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன. பெரும் மகான்கள் கூட தவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு காமக்ரோதங்கள் உண்டாகின்றன. அந்த காமக்ரோதங்களை அவர்கள் எப்படி வெற்றி கொள்கிறார்கள் என்பதை நாம் படிப்பினையாக அறிவதற்காகத்தான் இந்த சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அவர்கள் வாழ்வினைகள் அனைத்துமே நமக்கு ஒரு படிப்பினைகள் என்பதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன் அல்லவா? இந்திரன் அகமகிழ்ந்தான். பிரம்லோஷையை பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்தான். அப்பொழுதே அவன் உள்ளத்தில் 1000 சந்தோஷ அலைகள் பொங்கி கிளர்ந்து வடிந்தோட ஆரம்பித்தன. ஏனென்றால் இப்பொழுது மகரிஷி தவத்தை விட்டதாகவே அவன் எண்ணிவிட்டான். தவத்தை ஆரம்பிக்கும் பொழுது தவத்தின் சித்தி பெற்றதாக மகிழ்வார்கள் மகரிஷிகள்.
தடங்களை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தடங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறிவிட்டதாக இந்திரன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பிரம்லோஷியை பூர்ணமாக ஆசீர்வாதம் செய்தான். நீ சென்று வா, மகரிஷியின் மனதை மயக்கி வா, அவர் தவத்தை கலைத்து வா என்று சொல்ல பிரம்லோஷை கிளம்புகிறாள். காரணம் என்ன? ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை என்று இத்தனை பெண்ணரசிகள் இருக்க அவர்களை எல்லாம் விடுத்து தன்னை தேர்ந்தெடுத்து இந்திரன் அனுப்பி இருக்கின்றானே. ஆகையால் தன் திறமையெல்லாம் காண்பித்து தேவலோகத்தில் தனக்கென்று தனிப்பெரும் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரம்லோஷையின் ஆவல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன் திறமையெல்லாம் காண்பித்து தேவலோகத்தில் தனக்கென்று தனிப்பெரும் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரம்லோஷையின் ஆவல். அதற்காக எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவள் சித்தமாக இருந்தாள். கண்டு மகரிஷி தவம் செய்யும் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தாள். அழகிய சோலைகளும் பூஞ்சோலைகள், அழகிய மரங்கள், சிற்றோடைகள், நீரூற்றுக்கள், தடாகங்கள் என்று ரமணீயமானதொரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தவத்திற்கு மட்டுமா உகந்தது? இல்லை, அந்த தவத்திற்கு பிரம்லோஷை செய்யக்கூடிய இடையூறுக்கும் கட்டியம் கூறுவதைப் போல ஆசிரமத்தின் நிலை அமைந்திருந்தது. பொதுவாக மகரிஷிகளின் ஆசிரமங்களில் கொடுஞ்செயல் புரிபவர்கள் உள்ளே நுழைய முடியாது. கொடுஞ்செயல் புரியும் மிருகங்கள் கூட, புலி, சிங்கம் முதலான கொடிய ஜந்துக்கள் கூட மான், மயில், மாடுகள் என்று அருகே வைத்துக்கொண்டு ஒரே துறையில் தண்ணீர் அருந்துமாம். ஆம், சாத்வீகர்களின் சம்பந்தம் நமக்கும் ஓர் சாத்வீக மனோபாவத்தை உண்டு செய்யுமென்றோ. ஏகாந்தமானதொரு ஸ்தலத்தில் யாரும் அருகே வர முடியாது, தவத்திற்கு இடையூறு செய்ய முடியாத ஒரு இடம், கோமதி என்னும் புண்ணிய நதி பெருக்கெடுத்து ஓடும் இடம். அதன் கரையில் மகர்ஷி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். இயற்கையிலேயே பேரழகு வாய்ந்தவளாகவும் தேவலோக அப்சரஸாகவும் இருக்கும் பிரம்லோஷை இன்று தன்னை மேலும் அலங்கரித்து கொண்டு கண்டுவை காண வந்திருக்கிறாள் தபோவனத்திற்கு. கண்டு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கல் 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 என்னும் சப்தம் கேட்கிறது. இதுவரையிலும் அவர் அறிந்திராத மெல்லிய மனம் காற்றில் பரவி இருந்தது. கண்மூடி தியானித்துக் கொண்டிருந்த மகரிஷி விதிப்பயனால், விதி வசத்தால் அன்றைய தினம் கண் திறந்து பார்த்தார். இதுவரையிலும் புலி, சிங்கம், கரடி முதலான துஷ்ட மிருகங்கள் கர்ஜித்தாலும், மத யானை மதம் பிடித்து வந்து ஆசிரமத்தை துவம்சம் செய்து அழித்தாலும், இடி, மின்னல், மழை என்று இயற்கை பேரழிவுகள் பெரும் பிரமாதமாக ஏற்பட்டால் கூட தவத்திலிருந்து சிறிதும் நழுவாதவர், தன்னை சுற்றி என்ன நடைபெறுகிறது என்பதை எப்பொழுதும் பார்க்காதவர், தான் தவம் செய்வதை மற்றவர்கள் பார்த்து சந்தோஷம் அடைகிறார்களா, தான் சிறந்த தபோதனர் என்பதை எல்லோரும் அறிகிறார்களா என்றெல்லாம் தவம் செய்யும் பொழுதே இடையிடையே பார்த்து அறிந்திராதவர், தவறே செய்யாதவர், எக்காலத்திலும் கர்மாக்களை விட்டுக்கூடாதவர், ஆபத்து காலத்தில் கூட ஸ்வானுஷ்டானம் செய்ய வேண்டிய நற்கருமங்களை விடாது செய்து வருபவர் அந்த மகரிஷி கண்டு என்னும் மகாத்மா இதுவரையிலும் தன் வாழ்நாளில் செய்யாத ஒரு சிறு தவறை செய்தார். அந்த தவறு அவர் வாழ்க்கையையே தவறான பாதையில் இட்டுச் செல்வதாய் அமைந்துவிட்டது. ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருப்பவர் அவன் தன் அனுபவத்தில் அன்றோ திளைத்திருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் பொழுது வெளியில் என்ன நடக்கிறது என்பதை உணரலாமா? அப்படி உணர்ந்திருந்தால் உண்மையில் புலன்கள் கட்டுக்குள் இருக்கின்றனவா என்பதாகத்தானே கேள்வி எழும். கல் 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 என்று சலங்கைகளின் சப்தங்கள் கேட்கின்றன. மேலும் இதுவரையிலும் அவர் உணராத மெல்லியதான மனம் காற்றில் வருகின்றது. என்ன, நம் தபோவனத்தில் ஏதோ மாறுதல் உண்டாயிருக்கின்றது.
நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று எதையும் காணாதவராய் இருந்த மகரிஷி அன்றைய தினத்தில் கண் திறந்தார். கண்டு மகரிஷி பிரம்லோஷை என்னும் அப்சரஸ்திரியை கண்டார். அவர் வாழ்வில் என்னதான் நடந்திருக்கும் நாம் தொடர்ந்து காணலாமே. ஏகமே